ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம அவதார் த லாஸ்ட் ஏர்பெண்டர் சீசன் 1 எபிசோட் 2 பார்க்க போகிறோம். போன எபிசோட் எதில் முடிஞ்சதுன்னா, நம்ம ஹீரோக்கு தனக்கு என்னென்ன பொறுப்பு இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுலேருந்து நான் பின்வாங்கக்கூடாதுன்ற ஒரு முடிவு எடுத்திருப்பான். என்னதான் இருந்தாலும் ஒரு சின்ன பையன்ல, அவனுக்குள்ளே ஏகப்பட்ட குழப்பங்கள் இருக்க தான் செய்யும். இந்த எபிசோட ஆரம்பத்திலேயே நம்ம ஜூக்கோவை தான் காட்டுறாங்க. அவனோட புக்கை தானே அவதார் எடுத்துன்னு போயிட்டான். எங்கே அந்த புக்கு தொலைச்சிட்டம் போல இருக்குன்னு தேடிட்டு இருப்பான். அவரோட அங்கிள் தான் அந்த புக்கு இங்கே தான் இருக்கும், கவலைப்படாத, அது கண்டுபிடிச்சிடலான்ற மாதிரி ஆறுதல் சொல்லிட்டு இருப்பாரு. ஜூக்கோ உடனே நான் அந்த அவதாரை நெருங்கிட்டேன், சும்மா விட மாட்டேன்னு உடனே அங்கிளும் ஆமா இத்தினோண்டு இடத்துல அவன் எங்க ஒளிஞ்சிருப்பான், இங்க ஒரு சில தீவுகள் தான் இருக்குன்ற மாதிரி இவங்க பார்ப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரியே நம்ம ஹீரோ அவனோட புக்கை வச்சுக்கிட்டு நம்ம கியோஷி தீவுக்கு தான் போக போறோம், அங்கேதான் இன்னொரு ஒரு அவதார் பிறந்திருக்காங்க, அவங்க எர்த் பெண்டிங் பண்றவங்க, அவங்க கிட்ட போய் நான் உதவி கேட்க போறேன். ஏன்னா அவதாரோட கோயிலுக்கு போனால் எனக்கு அவங்கள பற்றின நிறைய விஷயம் தெரிய வரும், நான் என்ன கற்றுக்கணுன்றதும் எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி ஹீரோ அங்கேருந்து போவான். ஹீரோக்கு இன்னொரு பயம் என்னன்னா, அவனோட சக்திகள், அதாவது அந்த அவதார் ஸ்டேஜில் வந்து அவனால் கட்டுப்படுத்தவே முடியல, எல்லாம் மீறி இருக்கு, நான் யாரையாவது கொன்று வேணுன்ற மாதிரி பயப்படவும் செய்கிறான். இதை கேட்டோன்னே சாக்கா கட்டாரா கிட்ட வா நம்ம இருந்து கிளம்பிடலாம், இவனை தான் ஃபயர் பெண்டர்ஸ் கிட்டேருந்து காப்பாற்றியாச்சுல, வா போலான்னொன்னே இல்லை முடியவே முடியாது, நம்மளால இனிமேல் போய் நம்ம ஊரில் வாழ முடியாது, நம்ம இனிமேல் உலகத்தை காப்பாற்றி ஆகணும், இந்த உலகத்துக்கு இருக்கிற ஒரே நம்பிக்கை இந்த அவதார் ஆங் தான், இவங்க கூட தான் சேர்ந்து நம்ம போய் ஆகணுன்ற மாதிரி இந்த பொண்ணு கத்திட்டு இருப்பா. அப்புறம் நம்ம ஹீரோ கிளம்பி போயிட்டு இருப்பாள். அங்கே கட்டாராவோட பேக்கில் ஏதோ அசையும், கட்டாரா அவன் பேக்கில் ஏதோ அசைதுன்னொன்னே தூக்குனா ஒரு குரங்கு இருக்குங்க, அது பறக்கிற குரங்கு வேற. இது என்னதுன்னு சாக்கா செம்ம கடுப்பாவா, குரங்கி உன்னை சூப் வைக்க போகிறேன் பாருன்ட்டு. இல்லை இது பறக்கிற குரங்கு, இங்கே இது மாதிரி குரங்குகள் நிறைய இருக்கும் அப்படின்ட்டு ஆங்க அந்த குரங்கு கூட விளையாட போயிடுவான். கட்டாராவோட பேக்லேருந்து ஒரு ஸ்க்ரோல் கீழே விழுந்திருக்கும், அது என்னன்னு பிரித்து பார்த்தா இவங்க பாட்டி தான் இவளுக்கு பேக் கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து இவங்க தலைமுறையாக பாதுகாப்பாக வச்சுருந்த ஒரு ஸ்க்ரோல் தான். வாட்டர் பெண்டர்ஸ் பண்ணுறவங்கலாம் டெக்னிக் எப்படி பயன்படுத்துகிறாங்கன்னு அந்த ஸ்க்ரோலில் எழுதியிருக்கும். நீ நம்ம கிராமத்துலேயே இருக்கும்போது உனக்கு ஏதாவது பிரச்சனை வருன்றதுக்காக தான் இந்த ஸ்க்ரோலை உங்ககிட்ட காட்டல, இப்போ இந்த உலகத்துக்காக நீ போயிருக்க, உனக்கு நிறைய வித்தைகள் தெரியணும் கட்டாரா, இந்த அவன் பயணத்தை நீ மேற்கொள்ளு அப்படின்ற மாதிரி அந்த ஸ்க்ரோல் வச்சிருப்பாங்க. இதை பார்த்தோன்னா கட்டாரா சந்தோஷப்பட்டு ஆங் போலாமான்னொன்னே கண்டிப்பாக போகலாம், ஆனால் ஒரு சில வேலைகள் பண்ணோன்ட்டு ஏற்கனவே இறந்தவங்களுக்குலாம் அஞ்சலி செலுத்திட்டு சரி இப்போ நம்ம இங்கேருந்து போகலான்ட்டு இவங்க கிளம்பி போயிட்டு இருப்பாங்க. இப்போ தான் அவதாரோட பேரையே போட்டு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இவங்க போயிட்டு இருக்கும்போது அந்த பறக்கிற குரங்க இவங்க கூட வந்து ஜாயின் பண்ணிக்கும். மோமோ அப்படின்ட்டு ஹீரோ கூப்பிடுவான். என்ன மோமோ ஆனும்போது ஆமாம் இது மோமோ மாதிரி தான் இருக்குது, இதுக்கு பேர் வச்சு நம்ம கூட வச்சுக்கலாம், ஆனால் இவனை பார்க்க சாக்கா மாதிரியே இருக்கலன்ட்டு கட்டாரா சொல்லிட்டு இருப்பான். என்ன மாதிரியா, இந்த குரங்க நான் சூப் வைக்காம விட மாட்டேன்ட்டு சாக்கா அந்த குரங்கை பார்த்து கத்திக்கிட்டே இருப்பான் எப்போ பார்த்தாலும். இங்கே பார்த்தா ஜூக்கோவா அவன் அங்கிளும் ஒரு துறைமுகத்துக்கு வந்திருப்பாங்க. இங்கே நம்ம என்ன பண்ணுறோன்னும் போது இங்கே உங்கள் அப்பா கீழே வேலை பார்க்குற ஒரு சின்ன ஜென்ரல் இருக்காரு, அவருக்கு இங்கே சுற்றி இருக்கிற எல்லா இடத்துலையும் ஆட்களும் தொடர்பு இருக்குது, அவர்கிட்ட போய் கேட்டால் கிடைக்கணுன்னே ஜூக்கோ கத்துவான். இங்கே பாருங்க அவதாரை பற்றி நம்மளை தவிர வேற யாருக்கும் தெரியக்கூடாது, நான் தான் அவனை பிடிச்சிட்டு போய் எங்கள் அப்பா முன்னாடி நிறுத்தணும், இப்போ தான் எனக்கு மரியாதை கிடைக்கும், வேற யாருக்காவது தெரிஞ்சிச்சுன்னா அவங்க பிடிச்சிருவாங்கன்ட்டு இவன் கூப்பிடுவான். இங்கே பாரு நேரடியாக நம்ம அவதாரை பற்றி பேச வேணாம், ஆனால் வேற ஏதாவது தெரியுமான்ற மாதிரி நம்ம விசாரிச்சா மட்டும் போதும்னு சொல்லிட்டு அங்கிள் அங்கே இருக்கிறதுலாம் வாங்கி சாப்பிட்டுன்னு இருப்பாரு. ஜூக்கோவும் வேற வழி இல்லாமல் அங்கிள் சொல்கிறதே ஒத்துப்பான். இவங்க வந்து கியோஷி தீவுக்கு நெருங்கிடுவாங்க. அந்த தீவில் தான் ஏற்கனவே ஒரு அவதார் பிறந்திருப்பாங்க. அவங்களோட ஒரு மிகப்பெரிய சிலை, அதாவது கோயில் கூட சொல்லலாம். சாக்கா தான் முதல்ல அந்த கோயிலுக்குள்ளே போவான். அதுக்குள்ளே வெளியே இருந்து நிறைய ஆட்கள் வந்து எல்லாருமே பிடிச்சிருவாங்க. சாக்கா வெளியே வந்தால் சாக்காவையும் தூக்கி ஒரு பொண்ணு கீழே போட்டு உங்களை கைது பண்ணுறேன், அத்துமீறி நுழைஞ்சிருக்கீங்கன்னு கட்டாரா இல்லை இவன் தான் அவதார் அப்படின்வா. அவள் அவதாரா இருந்தால் கண்டிப்பாக எங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்ற மாதிரி இவங்க சொல்லுவாங்க. பார்த்தா அந்த அவதார் சிலையோட கண்ணிலேருந்து வெளிச்சம் நம்ம ஆங் மேலே படம் பாருங்களேன், எல்லாருமே மறந்துடுவாங்க. இதுதான் நீங்கள் சொன்ன அறிகுறியான்ற மாதிரி பக்கத்தில் இருக்கிறவங்க கேட்பாங்க. அடுத்த சிலையை பார்த்தா இந்த ஊரோட தலைவி முன்னாடி போய் உட்கார வச்சிருப்பாங்க. அவங்க நீங்கள் இங்கே இருக்கவே கூடாது, 100 வருஷமாக இந்த தீவுக்கும் வெளி உலகத்துக்கும் சம்மந்தமே இல்லாமல் நாங்கள் வாழ்ந்துட்டு இருக்கோம், உங்களால் இங்கே பிரச்சனை வரணும்னு ஆங்கு இல்லை, எங்களால் உங்களுக்கு பிரச்சனை வர வாய்ப்பே இல்லை, நான் தான் அவதார், இங்கே இருந்த ஏற்கனவே அவதாரை பற்றி நான் தெரிஞ்சுக்கணும், அப்போதான் என்னால் இந்த உலகத்தை காப்பாற்ற முடியுன்ற மாதிரி பேசுவாங்க. 100 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த போர்களை பற்றி உங்களுக்கு தெரியாது, நான் உங்களை பார்த்து பயப்படல, உங்களுக்கு பின்னாடி வரப்போகிற ஆபத்தை பார்த்து தான் பயப்படுறேன்ற மாதிரி இவங்க சொல்லிட்டு இருப்பாங்க. இதை கேட்டோன்னே ஆங்கு நானும் அதை நினச்சி தான் பயப்படுறேன், நான் வரப்போகிற பிரச்சனைகளை தடுக்கணும், நான் ஒரு நல்ல அவதாராக மாறணும், உங்களால் எனக்கு உதவி பண்ண முடியுமேன்ட்டு கெஞ்சி கேட்பா அவதார். அப்போ சாக்காவை கீழே தள்ளி அடிக்க போனால அந்த பொண்ணு தான் இந்த தலைவியோட பொண்ணு போல இருக்கு. அம்மா இவ 4-5 புத்தகத்தை பார்க்கறது மூலமாக நம்ம தீவுக்கு என்ன பிரச்சனை வரப்போகுது, இவங்களை அனுமதிக்கலான்ற மாதிரி பேசுவாங்க. உனக்கு கொஞ்சம் இலக்குன மனசு தான், சரி உனக்காக நான் ஒத்துக்கிறேன்ற மாதிரி. ஓகே விருந்தாளிகளை நாங்கள் வரவேற்கிறோம், ஆனால் 48 மணி நேரம் மட்டும்தான், அதுக்குள்ளே உங்களுக்கு என்னென்ன தேவையோ அதை தெரிஞ்சுட்டு நீங்கள் இங்கேருந்து உடனே கிளம்பணுன்ற மாதிரி பேசி அமைச்சிருவாங்க. சாக்கா வந்து அந்த பொண்ணு கூட கொஞ்சம் வலிகிற மாதிரி பேசுவான். உங்களோட நிலைமை எனக்கு புரியுது, இந்த ஊரை பாதுகாக்கணுன்றதுக்காக தான் எங்களை வெளியே போக சொல்கிறீங்க, நான் கூட என் ஊருக்கு காவலனாக தான் இருந்தேன்னொன்னே என்ன நீ போர் வீரனா அப்படின்ற மாதிரி கேட்பா. ஆமாம் நான் எத்தனை பேரை காப்பாற்றிருக்கேன், இப்போ என் ஊரை விட்டுட்டு நான் ஏன் வந்தேன்னா இந்த உலகத்தை காப்பாற்றுதான் அப்படின்னு சீன் போட்டுன்னு இருப்பான். இங்கே பாருங்க நானும் என் ஊரை காப்பாற்றினு தான் இருக்கேன், இங்கேருந்து நான் வெளியே போகாம தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கோவமாக இங்கேருந்து கிளம்பி போயிடுவாங்க. அதுக்கப்புறமா ஜூக்கோவை காமிச்சா அந்த படை தளபதியை பார்க்க வந்திருப்பாரு. அவரோட ஆட்கள் கிட்ட உங்களோட ஆட்கள் ரோந்துக்கு போயிருப்பாங்களே அவங்களோட தகவலை என்கிட்ட கொடுங்கன்ற மாதிரி கேட்பாங்க. எல்லாருமே ரவுண்ட்ஸ் மாதிரி போயிட்டு மேல் இடத்துல வந்து என்னென்ன பார்த்தாங்க அதெல்லாம் சொல்லுவாங்க. உங்களுக்கு என்ன வேணுன்ற மாதிரி உள்ளேருந்து அந்த ஜென்ரல் வந்துருவார். நீங்கள் தானே இளவரசர் ஜூக்கோ? அப்புறமா அங்கிளை பார்த்துட்டு
நீங்க தானே மேற்கின் டிராகன் அப்படின்ற மாதிரி சொல்வாரு. என்னன்னா இவர் வந்து மிகப்பெரிய வீரர் போல இருக்கு, இவருக்கு மிகப்பெரிய பட்டமும் இருக்கு. இவரை பார்த்தோன்னே பயந்துருவான். நீங்க பெரிய ஆட்கள் தான், நீங்க இந்த பக்கம் வரதை நினைச்சு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். உங்களுக்கு என்ன தகவல் வேணும்னோடனே சும்மா ஏதோ ஒரு மீனோட பேர் சொல்லி, அது மரத்துக்கு தாவும், பறக்கிற மீன், அதை நாங்கள் கண்டுபிடிக்கணும், அதை தேடிட்டு இருக்கோம், அதனால அதை பற்றி ஏதாவது தகவல் கிடைக்குமான்ற மாதிரி அங்கிள் கேட்பாரு. அவ்வளோதானே, உங்களுக்கு நாளைக்கு காலைலக்குள்ளே நான் தகவலை தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரையும் அமுச்சு வச்சுட்டு, இவங்க சாதாரண விஷயத்த தேடி வந்திருப்பாங்கன்ற நம்பிக்கை எனக்கு இல்லை, இவங்க எதை தேடி வந்திருக்காங்களோ அதை கண்டுபிடிக்கணுன்ற மாதிரி இவனோட மைண்டு தோணும். அதுக்கப்புறமா இங்கே சாக்காவை காமிச்சா மூஞ்சிலாம் கழுவிட்டு இருப்பான். பின்னாடி பார்த்தா அந்த பாதுகாக்கிற பொண்ணு வந்து நிற்பா. சொல்லிட்டு வரமாட்டியாமான்ட்டு பயந்த உடனே, உங்களுக்காக சாப்பாடு பொது இடத்துல ரெடியாக இருக்குது வாங்க அப்படின்ற மாதிரி அந்த பையனே அந்த பொண்ணு கொஞ்ச நேரம் முறைச்சி பார்த்துட்டு இருப்பா. ஒருவேளை இந்த ஊரில் பொண்ணுங்க தான் அதிகம் போல இருக்குது, பசங்களை பார்த்ததே இல்லை போல இருக்குது, அப்படி பார்த்துட்டு இருப்பா. அப்புறம் அந்த பொண்ணே ஓடி போயிடுவா. இங்கே நம்ம கட்டாரா வந்து வாட்டர் பெண்டிங்கை ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பா. ஓரளவுக்கு மெதுவாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கும்போது ஆங் பின்னாடி வந்துடுவான். என்னோட கலைகளில் நிறைய முன்னேற்றம் தெரியுது, நீ இப்போ நல்லா பண்ணுறல அப்படின்னும்போது, ஆமாம் ஆனால் என்னால் அதை முழுசாக கட்டுப்படுத்த முடியல, என்னோட அம்மா இறந்து போனது தான் என்னோட மைண்டுக்குள்ளே எப்போவுமே ஞாபகம் வருதுன்ற மாதிரி இவ சொல்லி வருத்தப்படுவா. அதுக்கப்புறம் நீ இன்னும் வாட்டர் பெண்டிங்கை கற்றுக்காமல் இருக்க, என் கூட சேர்ந்து அப்படியே கற்றுக்க, அப்போ தானே நீ ஒரு நல்ல அவதாரம் ஆக முடியும்னு. அவனோட மாஸ்டர் இறந்து போனதை நினச்சா அவன் ரொம்ப கவலைப்படுவான். எனக்கு புரியுது, இருந்தாலும் என்னுடைய மாஸ்டரை நினச்சா எனக்கு கவலையாக இருக்குன்ற மாதிரி அவன் கிளம்பி போப்பான். கட்டாரா தண்ணியை தூக்கி போட்டு அடித்து இவன் கூட விளையாட ஆரம்பிச்சிருவா. இவன் இருந்தாலும் ஒரு சின்ன பையன் தானே, அதனால அதெல்லாம் மறந்து விளையாடிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் இவங்க எல்லாருமே ஒன்றா உட்காந்து சாப்பிட்டு இருப்பாங்க. வாவ், இந்த சாப்பாடு ரொம்ப சூப்பராக இருக்குல்லன்னு சாப்பிட்டு இருக்கும்போது அந்த குரங்கு வந்து ஒரு சாப்பாடு சாக்காயிட்டு வந்து பிடிக்கிட்டு போயிடும். உன்னை சூப் வைக்காம விட மாட்டேன்டா குரங்கு அப்படின்னு பயங்கரமாக கத்திக்கிட்டு இருப்பான். அப்புறம் குட்டி பசங்களாம் நம்ம ஆங்க பார்த்துட்டு, நீ உண்மையிலேயே ஏர் பெண்டரான்னும் போது ஒரு ஸ்பூனை பறக்க வச்சு காட்டுவான். அப்புறம் ஹீரோவும் வெளியே குட்டி பசங்களோட போய் விளையாடிட்டு இருப்பான். இதை பார்த்தோன்னா கட்டாரா, அவனை பாரு, இயல்பாகவே எல்லாரு கூடயும் ஒன்றிடுறான், எல்லாரோடையும் சமநிலையே அவன் பழகுறான், அவனோட ஸ்பெஷலே அதான் நினைக்கிறேன். அந்த மக்கள்கிட்ட அவன் பேசினதை பார்த்தல, இல்லைன்னா நம்மளை எப்போ விரட்டி அடிச்சிருப்பாங்க, இவனால தான் நம்ம உலகத்தில் சமநிலையே வரப்போகுதுன்ற மாதிரி சொல்லுவான். அந்த டைம்லன்னு பார்த்து நம்ம ஹீரோ ஏர்பல் அப்படியே நகர்ந்துக்கிட்டே போய் ஒரு கல் அடிச்சுட்டு விழுந்துருவான். ஆமாம், இவர் தான் நம்ம உலகத்தை காப்பாற்ற போகிறான்ல அப்படின்ட்டு சாக்கா நக்கலாக பேசிகிட்டு இருப்பான். அப்புறம் அந்த பொண்ணு அவங்க அம்மாவை பேசிகிட்டு இருப்பாங்க. வெளியாட்கள் வந்தால் இந்த மாதிரி தான் இந்த ஊர் சந்தோஷமாக இருக்குமாமான்னொன்னே, உனக்கு 100 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த போரை பற்றிலாம் தெரியாது, நம்ம தனித்து இருக்கிறது தான் எப்போவுமே நமக்கு நல்லது, இந்த குழந்தை நல்ல பையனாக இருக்கலாம், ஆனால் இதனால் நமக்கு ஏகப்பட்ட ஆபத்து இருக்குது தெரியுமான்னும்போது, ஆமாம் நம்ம பாதுகாப்பாக தான் இருந்தோம், ஆனால் இந்த உலகத்தில் சந்தோஷம்னா என்னென்னே தெரியாமல் இருந்தோன்ற மாதிரி அந்த பொண்ணு சாக்காவை பற்றிக்கிட்டே பேசுவாள். இதை வந்து அவங்க அம்மாவை நோட் பண்ணிவிட்டு, உனக்கு இப்போது நான் சொல்கிறது எதுவும் புரியாதுன்ற மாதிரி அவங்க கிளம்பி போயிடுவாங்க. இங்கே படைத்தளபதிக்கு வந்து விஷயம் தெரிஞ்சிடும். என்ன அவங்க அவதாரா கண்டுபிடிச்சிருக்காங்களான்னும் போது அவனோட வேலை செய்கிறவன், ஆமாம் அவங்க கப்பலில் போய் விசாரித்தேன், அவங்க அவதாரா கண்டுபிடிச்சிருக்காங்க, அவங்க தான் பறந்து எஸ்கேப் ஆயிட்டாங்கன்ற மாதிரி தகவலை சொல்லுவான். அப்போ இது போதும், நம்ம தான் முதல்ல அவதாரா கண்டுபிடிக்கணும்னு அவனோட ஆட்கள் கிட்ட சொல்லி அனுப்பிச்சு விட்டுருவான். இங்கே பார்த்தா நம்ம சாக்கா பெரிய வீர மாதிரி ஒரு தர்பூசணி வச்சு கத்தியை வீசிட்டு இருப்பான். இது என்னதுன்னு அந்த பொண்ணு கேட்கும்போது, இதை தான் வேட்டைக்கெல்லாம் பயன்படுத்துவேன், எப்படின்னு செஞ்சு காட்டுவான்னு வீசி வீசி காட்டுவான். அதை அந்த பொண்ணு பார்த்து அவகிட்ட ஒரு விசிட் இருக்குங்க, அதை வச்சு எல்லாத்தையும் அசால்ட்டாக வெட்டி தள்ளுவா. வாவ் சூப்பராக இருக்குன்னு பாராட்டுவான். உடனே அந்த பொண்ணு சண்டை போடுற போஸ்க்கு நிற்கும். கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணிக்கிறேன்னு எக்ஸசைஸ் பண்ணும்போது அந்த பொண்ணு போட்டு புரட்டி கழுத்து நெருக்க ஆரம்பிச்சிடும். இவளுக்கு நல்லா சண்டை போட தெரியும் போல இருக்கு. இதை பார்த்தோன்னா சாக்கா, அடி ஆத்தி பொண்ணுன்னு பார்த்தா பேய் வரி அடிக்கிறாளேன்னு அங்கேருந்து எஞ்சி ஓடிடுவா. அந்த பொண்ணு இவங்கிட்ட ரொம்ப மோசமாக நடந்துக்கிட்டான் போல இருக்குன்னு கவலைப்பட்டுன்னு இருப்பா. அதுக்கப்புறம் அந்த அவதாரோட கோயிலுக்கு கீழே நிறைய புத்தகங்கள்லாம் எடுத்து பார்ப்பாங்க. ஆங்கு செம விருப்பாயிடுவான். இந்த புக்கில் எழுதியிருக்கிற அளவு கூட இங்கே இருக்கிற ஸ்க்ரோல்ஸில் எதுவுமே இல்லை அவதாரை பற்றின்னும் போது நம்ம கட்டாரா தான் காட்டுவா. இங்கே பாரு இந்த புக்கில் என்ன எழுதியிருக்குன்னு, அவங்க ஒரு வேலைக்காரியாக தான் வளர்ந்தாங்க, ஆனால் அவங்க அவதார்னு தெரிஞ்சவொன்னே அவங்களுக்கு நிறைய மரியாதை கிடச்சிது, அவங்க ஒரு தன்மையான பெண்மணின்னு தான் எழுதியிருக்குன்னுவாங்க. இதை கேட்டோன்னே அங்கே அப்போ எப்படி அவங்க இந்த மாதிரி வீராங்கனையாக மாறினாங்கன்னு ஒரு படத்தை காட்டுவான். நான் எப்படியாவது என்னோட சக்திகளை கட்டுப்படுத்த கற்றுக்கணும், முக்கியமாக அந்த அவதார் ஸ்டேஜ். ஏன்னா என்னோட சின்ன வயசில் என்னோட சக்திகள் எவ்வளோ வெளியே வந்தது தெரியுமா, என்னோட சக்திகளை பயன்படுத்தும் போது நிறைய பேர் காயப்பட்டாங்க, என்னை யாருமே திட்ட மாட்டாங்க, ஆனாலும் என் கூட நண்பர்கள் அவ்வளோவா ஒட்டவும் மாட்டாங்க, என்னை ரொம்ப வித்தியாசமாக பார்த்தாங்க, நான் இன்னும் கூட கொஞ்சம் தனியாக இருக்கிற மாதிரி தான் ஃபீல் பண்ணுறேன்னு ஆங்கு வருத்தப்படுவான். அப்போ உடனே கட்டாரா, இங்கே பாரு ஆங்கு, எப்போவுமே அவதார்ஸ் தனியாக இருக்க மாட்டாங்க, 1000 அவதார்களோட நினைவுகளும் 1000 அவதார்களும் உனக்குள்ளே தான் இருக்காங்க, நீ அவங்க கூட பேசினா மட்டும் போதுன்ற மாதிரி கட்டாரா சொல்லுவா. அதாவது இந்த அவதாருங்கிறது ஒரு சைக்கிள் இல்லைங்களா, ஒரு அவதார் இறக்கும்போது இன்னொரு அவதார் பிறப்பாரு. முதல்ல ஃபயரில் ஒரு அவதார் பிறப்பாரு, அப்புறம் ஏர் பெண்டிங்கில் ஒரு அவதார், அடுத்து வாட்டர் பெண்டிங், அடுத்து எர்த் பெண்டிங், இந்த மாதிரி 4 பெண்டிங்லேயும் ஒவ்வொரு அவதார் இறக்க இன்னொரு அவதார் பிறந்துகிட்டு இருப்பாரு. அவங்க எல்லாருமே இறந்துருந்தாலும் அவங்களோட நினைவுகளும் சக்திகளும் அந்த அவதார் ஸ்டேஜில் வந்து ஒன்றா தான் இருக்கும். அதை தான் எப்படியாவது கட்டுப்படுத்தணும்னு ஆங் ட்ரை பண்ணிட்டு இருப்பான். அதுக்கப்புறமா நம்ம ஜூக்கோவை காமிச்சா எங்கே அந்த உயர் அதிகாரியோட கப்பலை காணோன்னு ஜூக்கோ பார்த்துட்டு இருப்பான். அப்போ வேலை செய்கிறவன் பக்கத்தில் வந்து படை தளபதி எப்போவோ கிளம்பி போயிட்டாரு, கியோஷி தீவாண்ட ஏதோ பறக்கிற எருமை இருக்கிறதா கேள்விப்பட்டாரு, அதுக்காக தான் போயிருக்காருனோன்னு அவன் அவதாரை கண்டுபிடிச்சிட்டான், நம்மளும் கியோஷி தீவுக்கு போனோட்டு வேகமாக கிளம்பி போயிட்டு இருப்பாங்க. இங்கே நம்ம சாக்காவை காமிச்சா அந்த பொண்ணு பயிற்சி தரதை வந்து பார்த்துக்கிட்டே இருப்பான். அந்த பொண்ணு எல்லாரையும் அனுப்பிச்சு விட்டு
வா அப்படின்ட்டு சாக்காவை கூப்பிட்டு சாக்காவுக்கு சண்டை பயிற்சி சொல்லி கொடுத்துட்டு இருப்பான். சாக்காவும் கற்றுக்கிட்டு இருப்பான். 2 பேருக்குள்ள இந்த சண்டை கடையில லேசாக ரொமான்ஸ் வேற நடந்துகிட்டு இருக்கும். அப்புறம் ஆங்க பார்த்தா கட்டாரா சொன்ன மாதிரி அந்த அவதார் கூட பேசலான்ட்டு மெடிடேஷனுக்குள்ள போவான். அதுக்கேற்ற மாதிரி அவங்க சிலையிலேருந்து வெளிச்சம் வந்து ஆங் மேலே படும். இவனும் அவதார் ஸ்டேஜுக்கு போய் அவங்க கிட்ட பேச போயிருப்பான். கிட்டத்தட்ட இது ஒரு ஆன்மாக்களின் உலகம் மாதிரி இருக்கும். எப்படி இருக்கு அவதார், உனக்கு வரதுக்கு இங்கே இவ்வளோ நேரம் ஆச்சான்னும்போது, என்னை மன்னிச்சிருங்க, என்னால் சீக்கிரமாக வர முடியல, மாட்டிக்கிட்டேன்னும்போது, ஆமாம் உன்னால் இப்போ மட்டும் இல்லை எப்போவுமே சீக்கிரமாக வர முடியல அப்படின்ற மாதிரி அவங்க கொஞ்சம் கோவமாகவே பேசுவாங்க. ஏன்னா 100 வருஷமாக இவன் இந்த பக்கமே வரல. அதுக்கு அடுத்த செய்ய ஜூக்கோவை காமிச்சா இதை விட கப்பல் வேகமாக போகாதான்னும்போது, வேகமாக போகும், கொஞ்சம் வெயிட் பண்ணுன்ற மாதிரி அவங்க அங்கிள் சொல்லிட்டு இருப்பாரு. 1 வருஷம் இல்லை 3 வருஷம் இந்த கடல்லையே நான் தெரிஞ்சிருக்கிறேன் அவதாரை கண்டுபிடிக்கிறதுக்காக. ஒரு சில நேரத்தில் அந்த அவதாரை என்னால் பிடிக்கவே முடியாதோ, என் அப்பா முன்னாடி என்னால் போய் நிற்க முடியாதோன்னு நான் கவலைப்பட்டிருக்கேன். ஆனால் இப்போ அந்த அவதாரை நான் கண்டுபிடிச்சிட்டேன். என் கை கிட்ட அவன் மாட்டினான். ஆனால் இப்போ தான் எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு அங்கிள் அப்படின்ற மாதிரி அவன் ரொம்ப வருத்தப்பட்டு நிற்பான். அங்கிள் தான், இங்கே பார், இது வந்து சின்ன ஊர் தான், நம்ம கூடிய சீக்கிரத்தில் அவனை கண்டுபிடிச்சிடலாம், நம்ம தான் அவனை பிடிப்போம் அப்படின்ற மாதிரி பேசுவார். அதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம சாக்கா காமிச்சா அந்த பொண்ணு கூட சண்டை போட்டுன்னு இருப்பான்ல, அந்த பொண்ணு முகம் கழுவிக்கிட்டே, பரவாயில்ல நீ மிகப்பெரிய வீரனாக தான் இருக்க, உன்னோட ஊரை நீயே காப்பாற்றி இருப்பேன்னு சொன்னால் கூட நான் நம்புவோம் போல இருக்குன்ற மாதிரி அந்த பொண்ணு பாராட்டிகிட்டு இருப்பா. அவள் மூஞ்சி கழிட்டு வரும்போது அவ்வளோ அழகாக இருப்பா, ரசிச்சிட்டு இருப்பா. ஆனால் நீ தான் ரொம்ப சிறந்தவன்ற மாதிரி அந்த பொண்ணுகிட்ட இவன் சொல்லுவான். இருந்தாலும் நீ வெளி உலகத்தை சுற்றி இருக்க, நிறைய பேருக்கு உதவி பண்ணியிருக்க, நான் இந்த தீவுக்குள்ளே மட்டும்தான் அடைஞ்சு கிடக்கிறேன் அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு ரொம்ப வருத்தப்படுவா. இந்த மாதிரி இவங்க 2 பேரும் அன்பா பேசிட்டு இருக்கிறத அவங்க அம்மா பார்த்துக்கிட்டு தான் இருப்பாங்க. இவங்க 2 பேரும் முத்தம் தர மாதிரி பக்கத்தில் போவாங்க. அப்போ பார்த்து மணி அடிக்கிற சத்தம் கேட்கும் பாருங்களேன். அந்த அம்மாலேருந்து பொண்ணுலேருந்து எல்லாம் பதறிடுவாங்க. என்ன வெறும் மணி தானே அடிக்குதுன்னு சாக்கா கேட்டா, இல்லை இது அபாய மணி, யாரோ தீவுக்குள்ளே எல்லாம் மாரி வராங்கன்னு எல்லாருமே அங்கேருந்து ஓடுவாங்க. இங்கே கட்டாராவும் அவங்க கப்பலை பார்த்துட்டு ஆங்க எழுப்ப பார்ப்பா, ஆனால் ஏஞ்சிக்கவே மாட்டா. ஆங்க வந்து அவதார் கூட தான் பேசிட்டு இருப்பா. உனக்கு அவதாரா இருக்கிறது எவ்வளோ முக்கியம்னு தெரியல, சக்திசாலியா இருக்கணும், ஒரு போர் வீரனா இருக்கணும், அப்போதான் இந்த உலகத்தை காப்பாற்ற முடியும். நீ அவதார் ஸ்டேஜை தொடும்போது 1000 பெண்டர்ஸோட சக்திகளும் திறமைகளும் உனக்குள்ள வரணுவாங்க. ஆமா, ஆனா நான் எப்படி அதை கட்டுப்படுத்துறது அப்படின்னு கேட்பாங்க. அதை கட்டுப்படுத்தணும்னா நீ முதல்ல மிச்ச கலையிலேயே நீ கற்றுக்கணும், அதை கற்றுக்கிட்டா மட்டும்தான் உன்னால் அவதார் ஸ்டேஜை கட்டுப்படுத்த முடியுன்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. ஜூக்கோவும் தீவுக்கு பக்கத்தில் வந்துட்டு அவன் முன்னாடி போயிட்டு அவன் அவதாரை பிடிச்சிருவான்ற மாதிரி கோபப்படுவான். அங்கிள் இதெல்லாம் கேட்டு, இங்கே பார், ஆட்டத்தில் காயை யார் நகர்த்துறாங்கன்றது முக்கியம் இல்லை, ஆட்டம் நமக்கு தெரியுதான்றது தான் முக்கியம். நம்ம தேடி வந்தது ஒரு அவதார், அந்த அவதார் அப்போ எங்கே இருப்பான், இன்னொரு அவதார் கிட்ட தானே இருப்பான்ட்டு அந்த அவதாரோட சிலையை காட்டுவான். இதை வந்து ஜூக்கோவும் புரிஞ்சுக்கிட்டு கண்டிப்பாக அந்த சிலை கிட்ட தான் இருப்பான்ட்டு ஜூக்கோ ஸ்ட்ரைட்டாக அங்கே வர பாப்பா. இங்கே படை வீரர்கள்லாம் உள்ள வந்துட்டு, உங்க கூட அவதார் இருக்கிறதா நான் கேள்விப்பட்டேன், அவனை நான் கண்டுபிடிக்கலாமான்னும் போது, இந்த மாதிரி வர திடீர் விருந்தாளிகளுக்கு இங்கே அனுமதி கிடையாது, நீங்கள் போலான்னும் போது, எதுக்கு தெரியுமா உங்களை நாங்கள் சீண்டாமல் இருக்கிறோம் ஃபயர் நேஷன்லேருந்து, நீங்களாம் எங்களுக்கு ஒரு பொருட்டே கிடையாது, போனா போதுன்னு உங்களை விட்டு வச்சிருந்தோம், நாங்கள் தேட தான் போகிறோன்னு அவனோட ஆட்களை அனுப்பிச்சு அவதாரை தேடுறதுக்காக அனுப்பி வைப்பா. அதுக்குள்ளே இவங்க சண்டை போட்டு போற ஆரம்பிச்சு விட்டுருவாங்க. இங்கே பார்த்தா நம்ம ஜூக்கோ அவதார் பக்கத்தில் வருவா. கட்டாரா இதை பார்த்துட்டு நானே போய் தடுக்கிறேன்ட்டு ஜூக்கோ தடுக்க கட்டாரா போயிட்டு இருப்பா. நான் இப்போ என்னதான் பண்ணுறது, நிறைய வித்தைகளை கற்றுக்கிட்டு பலசாலியாக இருந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி குழந்தைத்தனமாக கேட்பான். அவதாரா நீ இல்லாததுனால உன்னால எத்தனை 1000 பேர் இறந்து போயிருக்காங்க தெரியுமா 100 வருஷத்துக்கு முன்னாடி, இதுக்கப்புறமா நீ இந்த பொறுப்பை ஏற்றுக்காம போகணும்னு நினச்சா இன்னும் ஏகப்பட்ட பேர் இறந்து போவாங்க, அதுக்கான முன்மாதிரியை நான் ஒன்று காட்டவா அப்படின்ட்டு ஒரு விஷன் மாதிரி காட்டுவாங்க. அதில் வந்து வடக்கு, அதாவது வாட்டர் ட்ரைபில் இருக்கிற நிறைய பேர் காயப்படுற மாதிரி அவங்க இறக்குற மாதிரிலாம் விஷன் பார்ப்பான். அதுவும் ஃபயர் நேஷனில் இருக்கிறவங்க தான் தாக்குவாங்க. இன்னும் கொஞ்ச நாட்களில் இது நடக்க போகுது, நீ எடுக்கிற ஒரு முடிவுனால தான் இவங்களை காப்பாற்ற முடியுமா இல்லையான்னு சொல்ல முடியுன்ற மாதிரி இவங்க சொல்லுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி இவங்க எல்லாருமே இங்கே சண்டை போட்டுன்னு இருப்பாங்க. அந்த அவதார் எங்க ஆங், அவன் தான் எங்களுக்கு உதவி பண்ணுவான்னு நீங்கள் சொன்னீங்களே, எங்கே போனா இப்போ அந்த அவதார் அப்படின்ற மாதிரி இவங்க கோவப்படுவாங்க. அதே டைமில் கட்டாராவும் ஜூக்கோ கூட சண்டை போட்டுன்னு இருப்பான். ஆங் இந்த மாதிரி பேசுகிறதா கேட்ட அந்த அவதார், உனக்கு ஒரு விஷயம் புரியல, அவதாரா இருக்கிறது எவ்வளோ முக்கியம் தெரியுமா, நீ இந்த உலகத்தில் இதே மாதிரி இருந்தனா இந்த சின்ன தீவை கூட உன்னால் காப்பாற்ற முடியாதுன்னுவாங்க. என்ன இந்த தீவை காப்பாற்றணுமா, ஏன் டேங் கேட்பான். உன்னை பின்தொடர்ந்து வந்த பிரச்சனைகள் இந்த தீவுக்கும் வந்துருச்சுன்னுவாங்க. இவங்களால எல்லாத்தையும் சென்ஸ் பண்ண முடியும் போல இருக்குங்க. இங்கே பார்த்தா கட்டாரா சண்டை போடுவா, இருந்தாலும் ஜூக்கோ வந்து கட்டாராவை அடிச்சுட்டு நெருப்பு சக்தியை பயன்படுத்துவா. கட்டாராக்கு அவங்க அம்மா இறந்து போனதுலாம் ஞாபகம் வரும். உனக்கு அவதாரா இருக்கிறதோட மகிமை என்னன்றதை நான் காட்டுறேன் அப்படின்ட்டு அவதாரோட உடம்புக்குள்ள அவங்களோட ஆன்மாவை செலுத்திட்டு வெளியே வருவாங்க பாருங்களேன். இதை பார்த்தோன்னே ஜூக்கோ மிரண்டுருவா, இதுக்கு வாய்ப்பே இல்லைன்ட்டு ஒரே ஒரு கையை தாங்க அசிப்பாங்க. ஜூக்கோவை அடிச்சு போட்டு அங்கேருந்து வேகமாக பறந்து போய் அங்கே சண்டை நடக்கிற இடத்தான போய் லாண்டாவாங்க. இதை பார்த்தோன்னே எல்லா ஊர் மக்களும் மிரண்டுருவாங்க. ஒரே செகண்டில் வந்து காற்று, நீர், நெருப்பு, நிலம்ட்டு எல்லா சக்தியும் பயன்படுத்தி எல்லாரையும் அடித்து ஓட விடுவாங்க. இதை பார்த்தோன்னா அந்த தளபதி இங்கேருந்து நம்ம போய் ஆகணும் பின்வாங்குங்கன்னு ஓடிடுவாங்க. அப்புறம் நம்ம ஆங்கோ கொஞ்ச நேரத்தில் பழையபடி மாதிரி கீழே விழுந்துருவான். எல்லா ஊர் மக்களும் இதை பார்த்துட்டு ஆங் பக்கத்தில் வருவாங்க. எங்களை மன்னிச்சிருங்க, அவங்க என்ன தேடி தான் வந்திருக்காங்க, நாங்கள் எல்லாருக்கையும் மன்னிப்பு கேட்பான். பரவாயில்ல ஆங்,
எங்களுக்கு காட்ட வேண்டிய ஒரு விஷயத்த காமிச்சிருக்க, எங்களுக்கு நம்பிக்கையும் வந்திருக்கு அவதார் இந்த உலகத்தை காப்பாற்றுவாருன்ட்டு, இந்த ஊரையும் இப்போ நீ தான் காப்பாற்றிருக்க அப்படின்ட்டு எல்லாருமே ஆங்குக்கு வந்து தலை வணங்குவாங்க. நீங்கள் முதல்ல இங்கேருந்து கிளம்புங்க, இல்லைனா மறுபடியும் படையை கூப்பிட்டு நீங்கள் வருவாங்க அப்படின்ற மாதிரி ஆங்க வந்து எல்லாருமே சொல்லி அனுப்ப பார்ப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரியே நம்ம சாக்கா வந்து அந்த பொண்ணு கூட பேசிகிட்டு இருப்பான். அந்த பொண்ணு கடைசியாக நம்ம சாக்காவுக்கு ஒரு முத்தத்தை கொடுத்துட்டு இந்த உலகத்தை காப்பாத்துன்ட்டு அவளோட விசிறியை வந்து சாக்காயிட்டே கொடுத்து அனுப்பிச்சிருவா. அப்புறம் இவங்க பறக்கிற எருமையெல்லாம் அங்கே பறந்து போயிட்டு இருப்பாங்க. இதை பார்த்தோன்னே கட்டாரா இதுக்கப்புறம் வீட்டுக்கு போகணும்னு நினைக்க மாட்டேன் போல இருக்கு சாக்கா அப்படின்னும்போது, வீட்டுக்கு போகணுமா, நமக்கு எவ்வளோ கடமை இருக்கு, இந்த உலகத்தை காப்பாற்றணும் அப்படின்னுவா. ஏன்னா ஒரு பொண்ணு வேற இவனை ரொம்ப பெருமையாக பேசுறல்ல. ஆங்கு இங்கே பாரு, அடுத்து நம்ம எங்கே போக போகிறோம் போது வடக்கு நோக்கி போகிறோம், அந்த வாட்டர் ட்ரைபுக்கு ஏதோ பிரச்சனை இருக்குது, நான் தான் அதை போய் தடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஆங் சொல்லுவான். சரி ஓகே நம்ம போகலாம். அது மட்டும் இல்லை ஆங், நீ தனியாக இருக்கிறேன்னு எப்பவுமே நினைக்காது, உனக்காக நான் இருக்கேன், இந்த பேண்டா இருக்கா, அப்புறம் சாக்கா இருக்கா, வேற என்ன வேணும்னு இவன் சொல்லும் போது பறக்கிற குரங்கு இவன் தலை மேலேயே உட்காரும். இதை பார்த்துட்டு எல்லாருமே சிரிப்பாங்க. இந்த குரங்கோட பெருந்தொல்லையா போச்சுன்ற மாதிரி பயங்கரமா சலிச்சுப்பான். அதுக்கப்புறமா ஜூக்கோவை காமிச்சா அந்த படைத்தளபதி வந்து பயங்கரமா நடிச்சிட்டு இருப்பாங்க. நான் வந்து ஏதோ அங்கே ப்ராப்ளம் இருக்குன்னு கேள்விப்பட்டு தான் அந்த தீவு பக்கம் போனேன், ஆனால் அங்கே அவதார் இருப்பாருன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. இதை வந்து இளவரசர் ஏற்கனவே சொல்லியிருந்தா நான் நிறைய ஆட்களை கூப்பிட்டு போயிட்டு இருப்பேன்ற மாதிரி நடிச்சிட்டு இருப்பான். ஆனால் தெரிஞ்சுதான் இவன் போயிருப்பான், ஜூக்கோ மேலே பழியப்படுவான். சரி ஓகே, இந்த விஷயத்த நீங்கள் என்கிட்ட விட்டுருங்க, நம்ம சேர்ந்து அவதாரை கண்டுபிடிக்கலான்ற மாதிரி பார்ப்பான். ஒரு நிமிஷம் இல்லை, சேர்ந்து கண்டுபிடிக்கலாமா, அவதாரை பற்றின விஷயம் வேற யாருக்கும் தெரியக்கூடாதுன்ற மாதிரி ஜூக்கோ சொல்லுவான். சரி இளவரசி, இனிமே நம்ம 2 பேர் மட்டும் சேர்ந்து அவதாரை கண்டுபிடிக்கலான்ற மாதிரி சொல்லுவான். இதுக்கு வந்து ஜூக்கோ ஒத்துக்கவே மாட்டான். ஏன்னா அவன் தான் கண்டுபிடிச்சா அவங்க அப்பா முன்னாடி நிறுத்தணும்னு ஆசைப்பட்டிருப்பான். இதை யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த துரோகி பையன் அதுக்குள்ள நம்ம ஜூக்கோட அப்பாவுக்கு ஒரு லெட்டர் எழுதிடுவான். அரசி, நான் பார்த்ததை சொன்னா நீங்க நம்பவே மாட்டீங்க, நான் கியோஷி தீவாண்ட அவதாரை பார்த்தேன், நான் உங்களுடைய நம்பிக்கையான விசுவாசி, என் கண் கூட அந்த அவதாரை பார்த்தேன், இந்த உலகத்துக்கு மறுபடியும் அந்த அவதார் வந்துட்டான்ற மாதிரி இவன் லெட்டர் எழுதியிருப்பான் அரசருக்கு. அரசர் அந்த லெட்டரை பார்த்துட்டு மறுபடியும் வந்துட்டான் அந்த அவதார் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இவர் தான் இந்த சீரீஸோட மிகப்பெரிய வில்லனே, ஃபயர் லார்ட் ஓசாய். இவனோட தாத்தா தான் ஏர் நேஷன்ல இருக்கிற எல்லாரும், அதாவது ஆங்கோட சொந்தக்காரங்க தெரிஞ்சவங்க எல்லாரையும் அழிச்சாரு. அதுக்கப்புறம் அவரோட அப்பா இப்போ கடைசியா இவர்கிட்ட தான் இந்த பதவி இருக்கு. இவனும் அவதாரை தேடி கொள்ளணுன்ற எண்ணத்தோட தான் இருக்கான். இதோட சீசன் 1ஓட எபிசோட் 2 முடிஞ்சுது. அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம், சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்புறம் சோஷியல் மீடியாவில் நம்மளை ஃபாலோ பண்ணாதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை யூஸ் பண்ணி நம்மளை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.